Good morning, students. So today, என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா how to prepare in phenol. The preparation of phenol. ஸோ phenol எப்படிலாம் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃப்ரம் ஹாலோ அரேஞ்ச். ஸோ இந்த ஹாலோ அரேஞ்ச் சொல்லும் போது என்ன சார் ப்ராசஸில் வரும் அப்படின்னா டவ் ப்ராசஸ். ஸோ டவ் ப்ராசஸில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா குளோரோபென்சின். ஸோ பென்சின் சொன்னாவே என்ன சொல்லலாம், இது மேக்ஸிமம் வந்து நம்ம C6H6 அப்படின்னா பென்சின் சொல்லுவோம். இல்லை அப்படின்னா என்ன சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பென்சினுக்கு இந்த மாதிரி பென்சின் ரிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ பென்சின் இப்போ C6H6 சொன்னாலும் சரி, இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டாலும் சரி, இது பென்சின். ஸோ எப்படி சார் சொல்லலாம்னா C1, C2, C3, C4, C5, C6 கார்பன் நம்பர் 6. இப்போ ஒன்று என்ன பாண்ட் இருக்குன்னா CH பாண்ட் இருக்கும். அப்போ டோட்டலாக ஹைட்ரஜன் 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். இப்போ C6H6 சொன்னாலும் கரெக்ட் தான். அதே சேம் டைம் பென்சின் ஸ்ட்ரக்சர் இப்படி போட்டாலும் கரெக்ட் தான். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் சொன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸோ இந்த டாபிக் பார்க்குறோம். இன்றைக்கி பார்க்குற டாப்பிக்லேருந்து மெயின் எக்ஸாம் கம்பல்சரி ஒரு 4 questions or 5 questions இருக்கும் இந்த டாப்பிக்கில். இந்த 4 or 5 questions மெயின் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் கம்பல்சரி. ஓகேவா? அப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் சொன்னால் ஃபீனாலுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு, இதுதான் ஃபீனாலுடைய ஸ்ட்ரக்சர். இதுதான் ஃபீனால். ஸோ இல்லை இதை எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா ரைட்டிங்கில் இருந்து C6H5OH C6H5OHன்னு சொன்னாலும் சரி, இல்லை பென்சிலில் டாப்பில் OH போட்டாலும் சரி, ஃபீனால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹவு டு ப்ரிப்பேர், இது எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம குளோரோபென்சின் என்ன சொல்லலாம், குளோரோபென்சின். ஸோ பென்சின் மேலே என்ன இருக்குது அப்படின்னா குளோரின் இருக்கிறதுனால ஸோ குளோரோபென்சின் சொல்கிறோம். சப்போஸ் புரோமின் இருந்தால் புரோமோபென்சின், அயோடின் இருந்தால் அயோடோபென்சின், ஃப்ளோரின் இருந்தால் ஃப்ளோரோபென்சின். ஸோ இது எல்லாமே ஹாலஜன் ஃபேமிலி தானே, நம்மளுக்கு தெரியும்ல, ஃப்ளோரோ, புரோமோ, அயோடோ அண்ட் ஃப்ளோரோ. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாலஜன் ஃபேமிலி எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போடும்போது நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் ஹாலஜன் ஃபேமிலி எக்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ இந்த குளோரோபென்சினில் ஸோ என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் சோடா சொல்லுவோம், சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. இந்த NaOH ஈஸிலி ரியாக்ட். ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க, ஒரு டெஸ்ட் டியூப்ல குளோரோபென்சின் வச்சிருக்கோம். அது குளோரோபென்சின்ல அடிஷனல் ஆஃப் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணும்போது சார் என்ன சார் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அப்படின்னா ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை இந்த டெம்பரேச்சர் மெயின். ஸோ நீ பப்ளிக் எக்ஸாமில் இந்த டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணல அப்படின்னா கம்பல்சரி 1 மார்க் இல்லை 1/2 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ கீ ஆன்சர் பொறுத்து தான். ஸோ அப்போது அந்த 600 கெல்வினில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா 2 and 3 அட்மாஸ்பியர், அதாவது இருக்கும்போது 300 பாரில் ஈஸியாக ரியாக்ஷன் நடக்கும். சார் இதில் எப்படி சார் இந்த அயான்ஸ், ஸோ இந்த அயான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இது வந்து ஹாலஜன் ஃபேமிலி. இந்த ஹாலஜன் ஃபேமிலி மோஸ்ட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கும், மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். இந்த சோடியம் NaCl Na ப்ளஸ்ஸாக இருக்கும், Na ப்ளஸ் அண்ட் OH மைனஸ். இந்த OHலேயே என்ன சார் பிரிக்கலாம் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா லீவிஸ் ஆசிட் ஆர் H+ அயன் சொல்லலாம், செப்பரேட் பண்ணலாம். ஸோ அப்போ ஈஸிலி ரியாக்ட் பண்ணும்போது என்ன சார் நடக்கும் அப்படின்னா இந்த Cl Na சேர்ந்து NaCl என்ன வெளியில் வரும் அப்படின்னா NaCl. தட் இஸ் ஏ காமன் சால், டே டு டே நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சால். இந்த சால் தான் சோடியம் குளோரைடு, காமன் சால் சொல்லுவோம். இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குது அப்படின்னா NaOH, அப்போ NaCl வெளியே. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது சார். நெக்ஸ்ட் என்ன சார் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த Hம் இந்த Cலும் சேர்ந்து HCl ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்கும்போது எப்போ என்ன இந்த டெம்பரேச்சர் என்ன சார் நம்ம திங்க் பண்ணணும், ஸோ இதுதான் ப்ராடக்ட் வருமா அப்படின்ட்டு. அப்போ இங்கே வந்து HCl வெளில போயிடுச்சு அப்படின்னா இந்த H இந்த Cl சேர்ந்து HCl வெளில போயிடும். அப்போ O மட்டும் தான் நிற்கும். மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் சார்ஜஸ் இருக்கலாம். மேபி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்லாம் ஃபார்ம் பண்ணாமல் ஸோ அது என்ன சார் ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். கிளியரா? இப்போ இந்த Na ப்ளஸ் இந்த OH மைனஸ் என்ன வருது, சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடாவாக இருக்குது. இந்த Cl மைனஸ் மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜஸ் Cl ஹாலஜன் ஃபேமிலி ஈஸிலி ரியாக்ட் வித் HCl. அப்போ என்ன வெளில போகுது அப்படின்னா HClன்றது வெளில போயிடுது. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற ஆசிட் சொல்லும்ல,
அந்த ஆசிட் தான் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அப்போ என்ன சார் இங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடு ONA, சோடியம் ஃபீனாக்சைடு. ஸோ இது வந்து சோடியம், சரியா, இது வந்து ஃபீனால்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளியில் ரிமூவ் ஆகிட்டு என்ன வருதுன்னா HCl வெளில வருது. ஓகேவா? அப்போ இது என்ன சொல்லலாம், சோடியம் ஓகே. ஸோ இன்னொரு பேரும் இதுக்கு நம்ம சொல்லலாம். இந்த சோடியம் ஃபீனாக்சைடு சொல்லும் போது அகைன் நம்ம என்ன HCl வெளில போச்சோ, இந்த ரியாக்டன்ட்லேருந்து என்ன HCl வெளில போச்சோ அகைன் நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா HCl ஆட் பண்ணுறோம். ஸோ வெளில எலிமினேட் ஆனால் அந்த HCl மறுபடியும் அகைன் ஆட் பண்ணுறேன். இந்த HCl சொல்லும் போது அதில் என்ன இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் H+ அயன்ஸ் அண்ட் Cl-. இந்த H+ இஸ்லி எப்படி சார் இதில் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் HCl எதுவுமே ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சார்ஜஸ் என்ன இருக்குன்னா ஆக்சிஜனுக்கு மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜ். ஆக்சிஜன் சொன்னாவே மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். இங்கே என்ன இருக்கும், சோடியம்னா சொன்னேன் Na+. ஆல்ரெடி இந்த ரியாக்ஷன் சொல்லும் போது Na+ சொன்னேன். அப்போ Na+ கூட இந்த Cl-. ஸோ இது Cl- தட் இஸ் ஆனியான்ஸ். ஸோ ஆலஜன் ஃபேமிலி எல்லாமே நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னு சொன்னேன். அப்போ ஈஸியாக வந்து இந்த Naவும் இந்த Cl-ம் சேர்ந்து NaCl ஃபார்ம் பண்ணுது. சோடியம் குளோரைடு காமன் சால்ட் சொன்னோம். அப்போ என்ன சார் ஃபார்ம் ஆகும்னா இந்த மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் ஆக்சிஜன் கூட இந்த H+ அயன்ஸ் நம்ம CBSE புக்கில் NCERT புக்கில் பார்த்தோன்னா இந்த H+ அயன்ஸ் நம்ம புரோட்டானேட்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த லீவிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. H+ அயன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லீவிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். ஈஸிலி ரியாக்ட் இந்த H+ அயன்ஸ் ஈஸிலி ரியாக்ட் வித் மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன். என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபீனால் ப்ளஸ் NaCl. ஸோ இதுதான் நான் வந்து ஃபீனாலுடைய அவுட் டு ப்ரிப்பேர்னு சொன்னால் இது ஒரு ஸ்டெப், இது ஒரு ப்ரிப்பரேஷன். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா குளோரோபென்சின் டு ஃபீனால் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குளோரோபென்சின் போட்டுட்டு இந்த ஃபீனால் போட்டுருவீங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கூட கொடுக்க மாட்டார். ஸோ அப்போ என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஃபீனால் குளோரோபென்சின் எடுத்துக்கிறோம். குளோரோபென்சினில் என்ன ரியாக்ஷன் நடக்குது, அடிஷனல் ஆஃப் ரியாக்டன் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. NaOH வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோ. ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும்னு வச்சுக்கிது. இந்த டெஸ்ட் டியூப்ல நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா குளோரோபென்சின் எடுத்துட்டேன். C6H5Cl குளோரோபென்சின். ஸோ நம்ம பென்சின் ரிங் போட்டிருக்குல்ல Cl, இதனுடைய ஸ்ட்ரக்சர் தான் மாலிகுலர் ஃபார்முலா இப்படி எழுதலாம் C6H5Cl. இந்த குளோரோபென்சினில் அடிஷனல் ஆஃப் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. ஸோ அந்த NaOH வந்து நான் சோடியம் ஹைட்ராக்சைடு டிசால்வ் பண்ணுறேன். டிசால்வ் பண்ணாலும் இல்லை கிறிஸ்டல் போட்டாலும் கூட 600 கெல்வினில் நான் ஹீட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் பாயில் ஆகும். இப்போ பாயில் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த அயான்ஸ் என்ன பிரியும் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது இந்த அயான்ஸ் கேட்டயான்ஸாகவும் இந்த ஆனியன்ஸாகவும் பிரியும். ஸோ Na+OH-. இப்போ மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஆல்ரெடி இங்கே வந்து என்ன இருக்குன்னா Cl- இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த OH எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், தட் இஸ் லீவிஸ் ஆசிடாக இருக்கும். இந்த லீவிஸ் ஆசிட் தான் என்ன ஆகுது, ஈஸிலி ரியாக்ட் வித் ஹாலஜன் ஃபேமிலி Cl. அப்போ என்ன ஆகுதுன்னா HCl வெளில போயிடுது. ஸோ உன்னோட புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? அப்போ இதில் வந்து மறுபடியும் நம்ம அகைன் இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது டைல்யூட் யூஸ் பண்ணுறோம். டைல்யூட் HCl அந்த சோடியம் ஃபீனாக்சைடு டைல்யூட் HCl ரியாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபீனால் என்ற ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. இதோட மாலிகுலர் ஃபார்முலா C6H5OH. ஃபீனால் ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இது ஒரு ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சல்ஃபோனிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் நம்பர் 2ல வேற என்ன சொல்லலாம், சல்ஃபோனிக், சரியா? ஸோ இது என்ன சொல்லலாம், சல்ஃபோனிக் ஆசிட். எது சார் சல்ஃபோனிக் ஆசிட்? என்ன சார் சல்ஃபோனிக் பண்ணுறதா சொல்கிறீங்க? இல்லை பென்சின். இப்போ பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். இந்த பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட்லேருந்து எப்படி நம்ம ஃபீனால் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம்? ஸோ அதான் ஃபீனால் ப்ரிப்பரேஷனில் பார்க்கும்போது இதுதான். இப்போ இந்த இடத்துலையும் அதே தான், நம்ம டவ் ப்ராசஸில் என்ன பார்த்தோமோ அதே தான். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH கூட என்ன ஆட் பண்ணா 623 கெல்வின். ஸோ இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது தியரி பார்ட் வந்து எழுதும்போது என்ன அப்படின்னா நீ எழுதலாம் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் ஈஸிலி ரியாக்ட் வித் ஸோ 623 கெல்வின்ல. ஸோ ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆக போகுது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி எழுதலாம்.
ஸோ தேரி பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். தேரி பார்ட் எதுனா ஒரு மார்க் உண்டு, நீ தேரி பார்ட் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ இதுலேருந்து வந்து ரியாக்ஷன் நடக்குது. இப்போ ஆல்ரெடி சொல்லும் போது இந்த இடத்துல SO3H இருக்குது, இந்த ஹெச்சும் சேர்ந்து, ஏன்னா H2 இப்போ H2SO3 வந்து இல்லை, H2SO3. இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குது? இந்த H2SO3 வந்து எலிமினேட் ஆகுது அப்படின்னா டவ் ப்ராசஸில் என்ன ஃபார்ம் ஆச்சோ சோடியம் ஃபீனாக்சைடு, அதே தான் இங்கேயும் வரும், சோடியம் ஃபீனாக்சைடு. குளோரோபென்சின் யூஸ் பண்ணும் போதும் அங்கே வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் யூஸ் பண்ணோம்னா 600 கெல்வின் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வந்து 623 கெல்வின் யூஸ் பண்ணுறோம். இது இந்த பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது. இதில் இருந்து நெக்ஸ்ட் என்னன்னா அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த சோடியம் ஃபீனாக்சைடு வந்தாவே நம்ம என்ன பண்ணலாம், டைல்யூட் அப்படின்னா உனக்கு தெரியும் சரியா, 90% ஆஃப் வாட்டர் அண்ட் 10% ஆஃப் ஆசிட், தட் இஸ் ஏ டைல்யூட். ஓகே, அப்போ அதோட எதனுடைய பர்சன்டேஜ் லெவல் அதிகமாக இருக்கும் அப்படின்னா வாட்டருடைய கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் ஆசிட் கண்டென்ட் வந்து குறைவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் டைல்யூட் சொல்லுவோம். இப்போ டைல்யூட் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது இந்த H+ அயன்ஸ் அண்ட் Cl மைனஸ் மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் சார்ஜ் வந்து H+ ரியாக்ஷன் பண்ணி என்ன ஆகும்னா ஃபீனால் வந்து ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஃபீனால். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சோடியம் குளோரைட் NaCl அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். கிளியரா? ரைட், இது ஒரு ப்ராசஸ். ஸோ செகண்ட் அடுத்த ப்ராசஸ் என்ன, ஃப்ரம் அனிலின் கன்வெர்டட் இன்டு ஃபீனால். ஸோ அனிலின் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா பென்சினுக்கு மேலே ஒரு NH2 குரூப் இருந்தால் அனிலின் சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு நான் கிளாஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு பென்சின் இருக்குது அப்படின்னா பென்சின் ரிங் மேலே OH போட்டால் ஃபீனால் சொல்கிறோம். அதே ஒரு பென்சின் ரிங் மேலே CH2 போட்டால் பென்சைல் சொல்லியிருக்கேன். அதே ஒரு பென்சின் ரிங் மேலே CH3 போட்டால் டொலுவின் சொல்லியிருக்கேன். ஒரு பென்சின் ரிங் மேலே டாப்பில் CH போட்டால் பென்சால் சொல்லியிருக்கேன். அதே போல் ஒரு பென்சின் ரிங் மேலே NH2 போட்டால் அனிலின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ ஒரு பென்சின் ரிங் மேலே CH போட்டால் பென்சால்டிகேட் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். பென்சின் மேலே ஒரு NH2 குரூப் போடுறோம் அப்படின்னா அது என்ன சொல்லலாம் அப்படின்னா அனிலின். ஸோ இதான் வந்து அனிலின் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், அனிலின் கன்வெர்டட் இன்டு ஃபீனால் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இப்போ அனிலின் கேட்டாவே ஸோ டேரெக்டாக நீங்கள் எழுத வேண்டியது என்ன சார் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ஞாபகம் இருக்கும். ஸோ நம்ம விக்டர் மேரி டெஸ்ட்டில் வந்து பார்த்துருப்போம். விக்டர் மேரி டெஸ்ட்டில் என்ன பார்த்துருப்போம்னா சோடியம் நைட்ரேட், சோடியம் NaNO2, சோடியம் நைட்ரேட் ப்ளஸ் HCl, Na plus NO2 minus H+Cl minus. இதுலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் போது என்ன சார் வரும் அப்படின்னா இது கூட ரியாக்ஷன் இருந்தால் HNO2 நைட்ரஸ் ஆசிட், இந்த நைட்ரஸ் ஆசிட் ப்ளஸ் NaCl அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம எதில் பார்த்தோம்னா விக்டர் மேரி டெஸ்ட்டில் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ரைட். அப்போ இதே போல தான் இந்த இடத்துல வந்து என்ன அனிலின் கன்வெர்டட் இன்டு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ சார் டெம்பரேச்சர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ 273 கெல்வின் டு 278 கெல்வின்ல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், HNO2 சரியா, HNO2 நைட்ரஸ் ஆசிட். அது எப்படி ப்ரிப்பரேஷன், சோடியம் நைட்ரேட் ப்ளஸ் HCl. ஸோ ரெண்டுமே வந்து ரியாக்ஷன் நடந்தால் தான் இந்த ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ ஈஸியாக இந்த ரியாக்ஷன் வரும்போது HNO2 கூட என்ன இருக்குது அப்படின்னா NaCl. எப்பவுமே மைண்டில் வந்து நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும் என்ன அப்படின்னா HNO2 எங்கெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அங்கே எல்லாமே கூடவே என்ன இருக்கும், NaCl இருக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அவுட் டு ப்ரிப்பேர் சோடியம் நைட்ரேட் கூட HCl ரியாக்ஷன் பண்ணும்போது இதுதான் ப்ராப்ளம். இந்த நைட்ரஸ் ஆசிட் ஒரு ப்ராடக்ட் வரும்போது உனக்கு மைண்டில் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா 273 to 278 கெல்வின்ல ஈஸியாக நைட்ரஸ் ஆசிட் கூட அனிலின் ரியாக்ஷன் நடக்கும்போது ஓகேவா, இந்த அனிலின் கூட ரியாக்ஷன் நடக்கும்போது H2 ஈஸியாக ஒரு ப்ராடக்டை வந்து ஃபார்ம் பண்ணும்போது எப்படி சார் அவுட் டு அப்படின்னு சொன்னால் ஸோ இங்கே பாருங்கள் பென்சின் அப்படின்னு நம்ம போடுறோம். இந்த நைட்ரஜன் இருக்குது ப்ளஸ் இதில் ஒரு நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் N2Cl. சார் Cl எங்கே சார் வந்து அப்படின்னு ஸோ இதுதான் உங்களுக்கு டவுட் எங்கே வரணும் சார். Cl அப்படின்னா சார் இது சார் குளோரின். அப்போ இந்த இடத்துல என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதை தான் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா N2Cl எப்படி எழுதலாம் அப்படின்னா N double bond NCl. ஸோ ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ ஏதாவது டவுட் இருக்கு அப்புறம் இந்த இடத்துல
உங்களுக்கு வந்து எப்படி சார் குளோரின் வரும் அப்படின்றதையும் கேட்கலாம். ஏன்னா இங்கே யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HNO2 நைட்ரிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது இங்கே எப்படி சார் குளோரின் ப்ரெசென்ட் ஆகும்? ஸோ அதுதான் இந்த ரியாக்ஷன். நைட்ரஸ் ஆசிட் சொன்னவே நமக்கு வந்து இந்த சோடியம் குளோரைடு வந்து நமக்கு மைண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ N டபுள் பாண்ட் N ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ், தட் இஸ் ஏ நைட்ரஸ். சரியா? பென்சின் டைசோனியம் குளோரைடு, இது பேர் என்ன சொல்லலாம்? பென்சின். டைசோனியம்னா ரெண்டு இருக்குல்ல, ஆனால் எதுனா பென்சின் நேம்லாம் கரெக்டாக எழுதணும். டைசோனியம் குளோரைடு, பென்சின் டைசோனியம் குளோரைடு. N2Cl மைனஸ் எதுனாலும் கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணல, N2Cl எதுனாலும் ஓகே. ஸோ டபுள் பாண்ட் எனக்கு வரல சார், மறந்துடும் சார். ஓகே, N2Cl இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல். இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல். வாட்டர் மாலிகுல் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அது வந்து ஒரு நியூட்ரல், H+ ஆகவும் பிரிக்கலாம், OH- ஆசிடாகவும் பிரிக்கலாம், பேஸாகவும் பிரிக்கலாம். தட் இஸ் நியூட்ரல் சொல்லலாம் வாட்டர் மாலிகுல். அப்போ அந்த வாட்டர் மாலிகுல் ஈஸியாக வந்து ரியாக்ட் பண்ணுது. இது எப்படி பிரிக்கணும்னு சொல்லலாம்? H+ ஆகவும் OH ஆகவும் நம்ம செப்பரேட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. இந்த H+ ஈஸிலி ரியாக்ட் வித் என்னவோ மாறும்னா HCl பண்ணும். தட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த புரோட்டானேட் லீவ்ஸ் ஆசிட். இந்த லீவ்ஸ் ஆசிட் என்ன ஆகுதுன்னா Cl கூட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா HCl வெளியே கொண்டு வரும். இப்போ அகைன் என்ன இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் வர இது நைட்ரஜன் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா N2, அப்போ ஒரு HCl வெளில போகுது ப்ளஸ் ஒரு நைட்ரஜன் N2. ஒரு நைட்ரஜன் வெளில போகுது, ஒரு HCl வெளில போகுது, ஒரு நைட்ரஜன் வெளில போகுது. அகைன் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா OH குரூப் மட்டும்தான். இந்த OH குரூப் என்ன ரியாக்ஷன் நடந்தது என்ன ஆகுதுன்னா இது கூட ஃபீனால் கூட பென்சின் கூட ரியாக்ஷன் நடந்து ஃபீனாலை ஃபார்ம் பண்ணுது. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. ஒரு அனிலின் சொன்னால் பென்சின் ரிங் மேலே ஒரு NH குரூப் வந்து அனிலின், ஒரு அது கூட என்ன யூஸ் பண்ணால் நைட்ரஸ் ஆசிட். அவுட் டு ப்ராப்பரைன் நைட்ரஸ் ஆசிட் சொன்னால் சோடியம் நைட்ரேட் கூட என்ன யூஸ் பண்ணுறோம்? HCl ஆட் பண்ணுறோம். HCl ஆட் பண்ணும்போது இதுலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் HNO2 + HCl. அப்போ எங்கெல்லாம் நம்ம HNO2 யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து குளோரின் கூட இருக்குன்றது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சரியா? ஓகே ரைட். அப்போ 273 to 278 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்ணும்போது என்னன்னா பென்சீன் டைசோனியம் குளோரைடு. அந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடு தான் நான் எப்படி போடலாம்னு சொல்லியிருக்கேன். எப்படி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம், அந்த டபுள் பாண்ட் உங்களுக்கு வர N2Cl அப்படின்னு போடலாம், தவறு இல்லை, கரெக்ட். அப்போ அந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடு அகைன் மறுபடியும் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல். வாட்டர் மாலிகுல் நியூட்ரல், அதில் வந்து ஆசிட் இருக்கு அண்ட் பேஸ் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அப்போ ஈஸியாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த H+ அயன்ஸ் OH- நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம் ஆசிட் அண்ட் பேஸா. இந்த H+ ஈஸிலி ரியாக்ட் வித் ஹாலஜன் ஃபேமிலி நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அதுக்குள்ள சேர்ந்து என்ன HCl ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா இந்த N2, அந்த N2 தனியாக வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கார்போ கேட்டன்ஸ் கூட ரியாக்ஷன் நடந்து ஃபீனாலை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? மொத்தம் 3 ப்ரிப்பரேஷன் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா குளோரோபென்சின். குளோரோபென்சின்லேருந்து எப்படி வந்து நம்ம குளோரோபென்சின் கன்வெர்டட் இன்டு ஃபீனால். செகண்ட் என்ன சல்ஃபோனிக், பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட்லேருந்து எப்படி நம்ம வந்து என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம்? பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட்லேருந்து ஃபீனால் எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம்? நெக்ஸ்ட் வந்து அனிலின். ஸோ அனிலிருந்து எப்படி நம்ம வந்து ஃபீனாலை கன்வெர்ட் பண்ணுறோம்? ஸோ இதுதான் வந்து 3 ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம். இது மூணுமே வந்து தனித்தனி 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 2 மார்க் கொஸ்டின் கேட்டாலும் சரி, இல்லை 1 மார்க் கொஸ்டின் கேட்டாலும் சரி, நீ ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபென்சின்லேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெம்பரேச்சர் 300 bar and 600 கெல்வின்ல சோடியம் ஃபீனாக்சைடு. அந்த சோடியம் ஃபீனாக்சைடில் அகைன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் HCl, நம்ம டைல்யூட் HCl ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபீனால் கிடையாது. தட் இஸ் டவ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஒன் என்னன்னா குமின். ஸோ குமின் அப்படின்னு சொன்னால் இதை வந்து இது அவுட் டு ப்ரிப்பேர் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம எல்லாமே பார்த்தது என்ன அப்படின்னா சிம்பிள், ஒரு எலமெண்ட் கூட ரியாக்ஷன், ஒரு மாலிகுல்ஸ் கூட எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். அதே சேம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து தனியாக கேட்குற ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஸோ சில நேரத்தில் உங்களுக்கு டேரெக்டாகவே கேட்டாலும் குமின் அவுட் டு ப்ரிப்பேர் குமின் கேட்டாலும் சரி, இல்லை ஃபீனால் கன்வெர்டட் டு குமின் கேட்டாலும் சரி, உனக்கு எது தெரியும். ஸோ இதுவும் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் தான். இப்போ குமின் சொல்லும் போது சார் அப்போ என்ன சார் எடுக்கிறோம்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென்சின் எடுத்துக்கணும். தட் இஸ் ஏ பென்சின். ஓகேவா? இந்த பென்சினில் CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ இது பேர் என்னன்னு பாருங்க. இது பென்சின் சொல்லிடுவோம் டைரக்டா, பென்சின். சரியா? குமின் இதுவும் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் தான். ஃபீனாலில் நம்ம பார்க்குறோம் பென்சின் கூட என்ன ஈஸிலி ரியாக்ட் வித் ப்ரோபீன். ஸோ இது பேர் ஏன் சார் ப்ரோபீன் சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் கார்பன் 1 2 3 கார்பன்ஸ் ப்ரூப் சொல்கிறோம். ஸோ டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டபுள் பாண்ட் இருந்தால் என்ன சொல்லலாம்? அல்கீன் குரூப். ஸோ அல்கீன் குரூப் தான் சொல்லலாம் ப்ரோபீன். எண்ட் ஆஃப் த சஃபிக்ஸ் ENE,
அதனால ப்ரோப்பீன் சொல்கிறோம். அப்போ இது ஈஸியாக ரியாக்ஷன் நடக்கும்போது 523 கெல்வின்ல பாஸ்போரிக் ஆசிட் H3PO4 பாஸ்போரிக் ஆசிட் 523 கெல்வின். ஸோ 500 H3PO4 பாஸ்போரிக் ஆசிட் 523 கெல்வின்ல பென்சின்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரோப்பீனை ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ ப்ரோப்பீனை ஆட் பண்ணும்போது அங்கே என்ன சார் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த இது என்ன அப்படின்னா இந்த இதில் ஆட் பண்ணும்போது ஒரு இடத்துல சிஹெச் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா சிஹெச் பாண்ட் இருக்கும். சிஹெச் பாண்ட் என்ன எப்படி இருக்கும், CH அண்ட் CH3 ஸோ இதுதான் அப்படி இருக்கு கிளியரா பார். ஸோ என்னன்னா பென்சின்ல ஒரு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலே ஒரு பென்சின் போடுறோம் அப்படின்னா ரீசன் பாருங்க. ஒரு பென்சின் சொன்னாவே ஸோ எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சிஹெச் பாண்ட் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தோம். அப்போ இந்த இது ஈஸியாக ரியாக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி இந்த பை பாண்ட் வீக் பாண்டாக இருக்கும். டிசோசியேஷன் ஆகும் ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் 3 தான். ஹைட்ரஜன்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பாண்ட் பிரேக்கிங் ஆகும்போது என்னன்னா CH3 மாறிடும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் பார்த்தாச்சு. இது வந்து ஹேர் அப்ளை பண்ணும். ஒரு ஹேர் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த ஹேர் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து 5% ஆஃப் ஹேர் கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5% ஆஃப் ஹேரில் 5% ஆஃப் சோடியம் கார்பனேட் Na2CO3 சோடியம் கார்பனேட் ஆட் பண்ணுறேன் ஹேர். ஏன்னா அடிஷனல் இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்ட் எதுக்காக தான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை ஃபாஸ்டாக தான் இந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல என்ன ப்ராடக்ட் சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பென்சீன் O oxygen and CH3 கிளியரா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து ஃபார்ம் பண்ணுது ஸோ அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த பேர் இதுதான் வந்து நான் சொல்லுவேன் குமீன் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் என்னது குமீன். ஸ்டெப் 1. ஸோ இந்த குமீன்லேருந்து அடிஷ்னலாக நெக்ஸ்ட் எக்ஸஸாக நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குமீன் இதான் ப்ரிப்பரேஷன் கிடையாது ஏது இல்லை. நெக்ஸ்ட் இது கூட அடிஷ்னல் ஆஃப் H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட் என்ன சொல்லலாம் H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட் போடுறோம். ஸோ இந்த சல்ஃபூரிக் ஆசிட் வந்து இந்த குமீனில் ஆட் பண்ணும்போது என்ன சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா CH3C டபுள் பாண்ட் O CH3 இந்த பாண்டு வந்து உடஞ்சி என்ன இதுக்கு ஃபார்ம் ஆகிடும், ஆல்காக்சல் ஃபார்ம் ஆகிடும். இதுலேருந்து ஒரே இந்த பாண்டு பிரேக்கிங் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு CH3C டபுள் பாண்ட் O CH3 ப்ளஸ் இந்த பென்சின் கூட இந்த OH சேர்ந்து பென்சினில் என்ன மாறுது அப்படின்னா ஃபீனாலை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ ஃபீனால் இதுதான் ஃபீனாலுடைய ப்ரிப்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் 1 2 3 கார்பன் தான் ப்ரூஃப் சொல்கிறோம். ஸோ கீட்டோன் குரூப் வந்து என்ன சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்குது ANE கீட்டோன் குரூப் வந்து ONE சரியா. அப்போ இது ஈஸி டெர்மினேட்டட் என்ன சொல்லலாம் ப்ரோப்பனோன். என்ன சொல்லலாம் பேர் ப்ரோப்பனோன். ப்ரூப் பெயின் 2 சொன்னால் இஸ் கரெக்ட் நேம். டைமெத்தில் கீட்டோன் இஸ் ஏ காமன் நேம், ப்ரோப்பனேன் இஸ் ஏ IUPAC நேம். ஸோ அப்போ வந்து ஃபீனால் வந்து எப்படி பண்ணலாம், இல்லை இன்னொரு பேர் கூட சொல்லலாம். ஜென்ரல் நேம் வந்து அசிட்டோன். ஜென்ரல் நேம் என்ன சொல்லலாம் அசிட்டோன் சரியா. அப்போ டைமெத்தில் கீட்டோன் சொன்னால் காமன் நேமு, அசிட்டோன் சொன்னாலும் இதுதான், ப்ரோப்பேன் 2 சொன்னாலும் இதுதான் ஆன்சர் கரெக்ட். ஓகேவா. அப்போ மொத்தமாக வந்து 4 ப்ரிப்பரேஷன் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா அதுதான் டவ் ப்ராசஸ் பார்த்தோம். குளோரோபென்சின்லேருந்து எப்படி வந்து ஃபீனாலை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ்னா சல்ஃபோனிக் ஆசிட் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட்ல ஃபீனால் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு செகண்ட் ப்ராசஸ். தேர்ட் ப்ராசஸ் என்ன பார்த்தோன்னா அனிலின் டு கன்வெர்டட் இன்டு ஃபீனால் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபோர்த் ப்ராசஸ் அப்படின்னா பென்சின் கூட ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோப்பீன் டபுள் பாண்ட் அல்கீன் குரூப் வந்து ஃபார்ம் ஆகும்போது அல்கீன்னா ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அல்கீன் சொல்லியிருக்கோம். அந்த அல்கீன் டபுள் பாண்ட். ஸோ அந்த அல்கீன் குரூப்பில் வந்து ஃபீனால் வந்து ரியாக்ஷன் பண்ணால் ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும் சார். பென்சின் ரியாக்ட் பண்ணால் ஒரு ஃபீனால் ஒரு ப்ராடக்டை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். மொத்தம் 4 ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்துருக்கோம்.
இந்த 4 ப்ரிப்பரேஷன் வந்து கம்பல்சரி மெயின் எக்ஸாமும் ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். கிளியரா? ஸோ உங்களுக்கு எப்போ எந்த நேரத்தில் கேட்டாலுமே இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ண தெரியும். சப்போஸ் இப்போ ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கேன். இப்போ இது முடிஞ்சிச்சு. இந்த 4 ப்ரிப்பரேஷனும் நீ இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி மார்னிங் கிளாஸில் ஒரு பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆல்டால் கண்டென்சேஸ் ரியாக்ஷன் பார்த்தோம். அந்த ஆல்டால் கண்டென்சேஸ் ரியாக்ஷன் கிராஸ்டு ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது அதுக்கான எக்ஸாம்பிளும் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஒரு 2 ஆல்டிகைட், ஒன்று வந்து ஃபார்மால்டிகைட், இன்னொன்று வந்து பென்சால்டிகைட் கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிகைட் ப்ளஸ் டைமெத்தில் கீட்டோன், அதுதான் ப்ரொபனோன் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து ரெண்டுமே வந்து மெக்கானிசம் முடிஞ்சால் ட்ரை பண்ண சொன்னேன். ப்ளஸ் ஆல்டால் கண்டென்சேஸ் ரியாக்ஷன் எழுதி பார்க்க சொன்னேன். அதை ட்ரை பண்ணுங்கள். எழுதி பார்த்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கி வச்சுக்க பத்திரமா ஸ்கூல் வரும்போது பார்க்கலாம். இன்றைக்கி டேட்டு சரியா, நானும் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷன். இது ஒரு ஷார்ட் ஆன்சர் 2 மார்க் கொஸ்டின். ஃபீனால்லேருந்து எப்படி அனிலின் வந்து கன்வெர்ட் பண்ணலாம்? ஃபீனால் கன்வெர்டட் இன்டு அனிலின். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அனிலின் கன்வெர்டட் டு ஃபீனால் பார்த்தோம். இப்போ ஃபீனால்லேருந்து எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுறோம், ஃபீனால் எடுத்துக்கலாம். ஃபீனால் சொன்னாவே என்ன, பென்சின் ரிங்கில் ஃபீனால். ஸோ இந்த ஃபீனாலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அமோனியா NH3, அமோனியா மாலிகுலர் ஃபார்முலா NH3. ஃபீனால்லேருந்து அமோனியா நம்ம ஆட் பண்ணும்போது என்னென்னா, இந்த மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஈஸியாக இந்த ஹெச்சும், ஸோ இந்த NH3 எப்படி எதுனா இப்படி பிரிச்சுக்கலாம், H அண்ட் NH2ன்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஈஸிலி ரியாக்ட் வித் என்ன மாறுது அப்படின்னா எலிமினேட்டட் ஆஃப் வாட்டர் மாலிகுல் H2O. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, NH2. இது நம்ம சொல்றோம் அனிலீன். ஓகே, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். கிளியரா? நெக்ஸ்ட் ஃபீனால். இந்த ஃபீனால் இருந்து எப்படி சார் நம்ம வந்து பென்சீனை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்? ஃபீனால். ஃபீனாலில் நம்ம என்ன பண்ணோம், ZN, தட் இஸ் ஆக்டிவ் மெட்டல்ஸ். ஸோ அட்டாமிக் நம்பர் 30. ஸோ 3D சீரீஸில் இருக்க எலமெண்ட்ஸ் சொல்லுவோம்ல, ஸ்காண்டியம் 2 ஜிங்க் ஆரம்பிக்கும் போது 30 எலமெண்ட்ஸ். இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஜிங்க் டஸ்ட் இதை எடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணுறோம். ஃபீனால் கூட ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ZNO ஜிங்க் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்னா பென்சீன். ஸோ இதெல்லாம் வந்து உனக்கு தெரியணும். ஸோ சிம்பிள் ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஸோ எல்லாமே உனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஹோம்ஒர்க்காக வந்து இன்றைக்கி என்ன கொஸ்டின், ஒரு 3 கொஸ்டின் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த 3 கொஸ்டின்ஸ் வந்து ட்ரை பண்ணிப்பார். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, நாளைக்கு கிளாஸ் கூட பார்க்கலாம். சரியா? இன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் என்னென்னா, ஆல்ரெடி ஆல்டர் கண்டென்சேஸ் ரியாக்ஷன் சொல்லியிருக்கேன், கிராஸ் ஆல்டர் கண்டென்சேஸ் ரியாக்ஷன் சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்துமே ரைட் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, ஹவு டு ப்ரிப்பேர் இன் ஃபீனால். ஸோ தெர் ஆர் 4 ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? அந்த 4 ரியாக்ஷன்ஸுமே இன்றைக்கி டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ப்ளஸ் வந்து அடிஷனல் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அடிஷனல் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால். ஸோ கிளிசரால் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ கிளிசரால் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தேன் 1,2 டயால் எத்திலீன் கிளைக்கால். சரியா? அது கோல்டு அல்கலின் KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆட் பண்ணும்போது ஈத்தேன் குரூப்பில் CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன். ஓகே, இந்த ஈத்தீனில் கோல்டு அல்கலின் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈத்தேன் 1,2 டயால் கிடைக்கும். டயால் ஏன் சொல்லணும்னா OH குரூப் வந்து 2 OH குரூப் இருக்குதுன்னா டயால் சொல்கிறோம். ஓகேவா? அது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால். கிளிசரால் எவ்வளோ இருக்க போகுதுன்னா ட்ரையால். அங்கே டயால் பார்த்தோம், கிளிசரால்னா ட்ரையால் இருக்க போகுது. சரியா? சோடியம் ஃபார்மிடேட் ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதை கிளிசரால் வந்து ப்ரிப்பரேஷன். இந்த கிளிசரால் ப்ரிப்பரேஷன் நம்ம சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் அடிஷனல் கொஸ்டின் சொன்னால் லூகாஸ் டெஸ்ட்.
ஸோ லூகாஸ் டெஸ்ட்னு சொல்லும் போது அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸோ இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட் சொன்னாவே லூகாஸ் டெஸ்ட் அன்ஹைட்ரஸ் ZnCl2 ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் HCl அப்படின்றது நம்ம மைண்டில் இருக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட். அப்போது விக்டர் மேட் டெஸ்ட்டும் அதே போல் சேம். ஸோ விக்டர் மேட் டெஸ்ட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? பாஸ்பரஸ், அயோடின், நைட்ரிக் ஆசிட் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அயோடின் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் HNO2 யூஸ் பண்ணுறோம். சரி, என்ன ப்ரிப்பரேஷன் எப்படி ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா HNO2 how to prepare HNO2. அப்போது HNO2 சொல்லும் போது அந்த இடத்துல என்ன 2 விஷயம் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா சோடியம் நைட்ரேட் NaNO2 சோடியம் நைட்ரேட் கூட HCl ரியாக்ஷன் பண்ணும்போது HNO2ன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்படின்றத அங்கே பார்த்துருக்கோம். லூகாஸ் விக்டர் மேட் டெஸ்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ லூகாஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டரி ஆல்கஹால் வந்து இமிடியட்லி ஒரு ஆயில் ஃபார்மேஷன் இருக்கும், டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகும். செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ ரியாக்ஷன் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ரியாக்ஷன் நடந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு அப்பியரன்ஸே இருக்கும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ரியாக்ஷனே நடக்கும். அதுதான் வந்து செகண்டரி ஆல்கஹால்னு சொல்லுவோம். ப்ரைமரி ஆல்கஹால் பார்த்தா நோ ரியாக்ஷன்ஸ், அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து ரியாக்ஷன் இருக்காது. சப்போஸ் ஒரு 100 டிகிரி செல்சியஸ் மேலே நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ப்ராடக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. அப்போது அவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா இமிடியட்லி அதான் 25 டிகிரி செல்சியஸில் டெஸ்டரி ஆல்கஹால் இமிடியட்லி டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகும். செகண்டரி ஆல்கஹால் ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகும். பிரைமரி ஆல்கஹால் நோ ரியாக்ஷன் அட் ரூம் டெம்பரேச்சர் அட் 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்றைக்கி படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிடுங்க. இன்றைக்கி சொல்லி இப்போ இந்த கொஸ்டின் ஒரு விக்டர் மேட் டெஸ்ட் வரலாம் எழுதுங்க. ஸோ எதுக்காக நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா வீக்லி அதாவது 10 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு தடவை நம்ம டெய்லியுமே அதை ரீகால் பண்ணிட்டு இருக்கணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் ஃபுல்லாகவே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரிப்பீட்டடாக நம்ம எழுதும் போது அந்த கேட்டலிஸ்ட் மறக்க மாட்டோம். ரியாக்டன்ட் என்ன வருது, எந்த ரியாக்டன்ட் கூட அனதர் ரியாக்டன்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருக்குன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம். ரெகுலராக நாளைக்கு வந்து ரெகுலர் டாபிக் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணால் எல்லாம் ஸ்கோர் பண்ணலாம். படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.